videos don't go viral so quickly. That's why we have to do work like this. So make sure to subscribe to the channel, give it a like and share it with your friends. Creating videos like this is not difficult, it's actually easy. If you want to know how, make sure you watch this video till the end. Early morning, the very first work is always pouring the fresh milk. The cows, my family, the little farm, this is my whole world. After finishing the morning work, it's important to wash your hands properly, like this. And don't forget to subscribe to Mr. JR Learner's Friendly Network. My wife has brought this fresh buttermilk for me. Drinking this not only cools the stomach, but also refreshes the heart. When I go with my wife, even the little village birds start singing songs. How is my singing, Sindhu? He's busy plowing the field. I'll go home and bring food for him. And hey, don't forget to subscribe to Mr. JR Learner's Friendly Network. My wife brought ice biryani today. Once we finish our work and eat this, the feeling is on another level. மாதிரி வீடியோ கிரியேட் பண்றது கஷ்டம் இல்லங்க, ஈஸி தான். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுசா பாருங்க. அப்படியே மிஸ்டர் ஜேஆர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இந்த வீடியோல வர எல்லா சீனுமே முழுக்க ஏஐ ஜெனரேட்டர் வீடியோ தான். கூகுளோட VO3ங்கிற ஏஐ டூல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். இந்த டூல் வீடியோஸ் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம வீடியோல வர கேரக்டரோட வாய்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ், லைட்டிங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக் இது எல்லாமே தானாவே கிரியேட் பண்ணி கொடுக்கும். கிளிங் ஏஐ, ஹாலோ ஏஐ இந்த ஏஐ டூல்ஸ் வச்சு வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம். ஆனா அது VO3ல கிரியேட் பண்ற அளவுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்காது. அதனாலதான் இப்ப எல்லாருமே கேமரா யூஸ் பண்ணாம வேற இடத்துக்கு டிராவல் பண்ணாம VO3ங்கிற இந்த ஏஐ டூல் யூஸ் பண்ணி கப்புள்ஸ் வீடியோஸ் கிரியேட் பண்றாங்க. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த 4 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ரியலிஸ்டிக்கான ஏஐ வீடியோஸ் கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஒரு லைக்ஸ் கொடுத்துருங்க. ஸ்டெப் 1ல நம்ம கிரியேட் பண்ற வீடியோக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதலாம்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கிரியேட் பண்ற வீடியோ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ChatGPT யூஸ் பண்ணி எப்படி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் வேணும்னு நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சுட்டேன். என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்டிருக்கேன்னா, எனக்கு வந்து ஸ்கிரிப்ட்ல 10 சீன்ஸ் வேணும். ஸ்டோரி என்ன மாதிரி ஸ்டோரினா, வில்லேஜ்ல இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க டே டு டே லைஃப்ல என்ன பண்றாங்க அப்படிங்கறத ஒரு vlog எடுத்து போடுற மாதிரி தான் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வந்து கேட்டிருக்கேன். 2 கேரக்டர் வந்து ஸ்கிரிப்ட்ல வர மாதிரி கேட்டிருக்கேன். அந்த கேரக்டர் நேம் கொடுத்து அந்த கேரக்டர்ஸோட அப்பியரன்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அடுத்ததா ஸ்கிரிப்ட்ல 8 சீன்ஸ் வந்து எனக்கு எப்படி வேணும் நான் ஏற்கனவே யோசிச்சு வச்சிருக்கேன். அதனால 8 சீன்ஸ் எனக்கு என்ன மாதிரி வேணும்னு நானே கேட்டுட்டேன். ChatGPT வந்து எக்ஸ்ட்ரா 2 ஸ்கிரிப்ட் தான் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி நான் ஓகே கொடுத்தான். ChatGPT ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இந்த மாதிரி சீன் பை சீனாக 10 சீன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் ChatGPTயில் கொடுத்துருக்கிற டைலாக்ஸ் வந்து அவ்வளோக்கா நல்லா இருக்காது. ஸோ நானே யோசிச்சு டைலாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அது வந்து நோஷனில் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 8 சீனுக்கு நான் டைலாக்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இந்த டைலாக்ஸ் வந்து நான் இப்போ தமிழில் வச்சுருக்கேன். எனக்கு வந்து தமிழில் வேணாம், இங்கிலீஷில் வேணும். ஸோ இங்கிலீஷ்லேயும் நான் வந்து இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் கன்சிஸ்டண்ட்டான கேரக்டர்ஸை எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததான் ஸ்டெப் 2ல எப்படி சீனில் வர கேரக்டர்ஸை கன்சிஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்ததாக ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறோம்னா, இந்த 10 சீனுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு இமேஜ் எஃபெக்ட்ஸ்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த லிங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏஐ வெப்சைட் வந்து இந்தியாவில் அவைலபிள் இல்லை. அதனால் VPN யூஸ் பண்ணி தான் இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள்கிட்ட VPN இல்லைனா எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இங்கே டாப் ரைட் சைடில் இங்கே டாட் இருக்கு பாருங்க, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே கர்சரை கொண்டு வந்தோம்னா இங்கே க்ரோம் வெப் ஸ்டோர்னு இருக்கும். ஸோ இதில் போயிட்டு அர்பன் VPN சர்ச் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டாக வருது பாருங்க, இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் VPN இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு ஐக்கான் காட்டுது பாருங்க, இதை டச் பண்ணிங்கன்னா இங்கே வந்து VPN காட்டும். உங்கள் VPN அர்பன் VPN காட்டும். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே டிஃபால்ட்டாகவே USAன்னு இருக்கும். ஸோ அதை அப்படியே விட்டுருங்க. இங்கே வந்து இந்த பட்டன் வந்து டச் பண்ணிங்கன்னா VPN வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ VPN கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது இந்த இமேஜ் எஃபெக்ட்ஸ்னு இருக்கு பாருங்க, இதை வந்து டச் பண்ணிங்கன்னா இமேஜ் எஃபெக்ட்ஸோட வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். ஸோ இமேஜ் எஃபெக்ட்ஸோட இன்டர்ஃபேஸ் இதுதான். இங்கே வந்து நம்ம ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி இமேஜை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கு ப்ராம்ப்ட் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, கிரியேட் இமேஜ் எஃபெக்ட்ஸ் ப்ராம்ப்ட் ஃபார் சீன் 1 கொடுத்துருக்கேன். ஸோ சீன் 1க்கு இமேஜ் கிரியேட் பண்ண சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து ப்ராம்ப்ட்
ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இந்த ப்ராம்ப்டில் வந்து vlogging பண்ணுற மாதிரி கொடுக்கல. ஸோ நான் அடுத்தது என்ன கேட்டிருக்கேன்னா, ஸோ vlog பண்ணுற மாதிரி எனக்கு ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ மறுபடியும் அது ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இதுலேயே நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ப்ராம்ப்ட்லேயே. ஸோ நான் இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த காப்பி பண்ணிவிட்டு இங்கே இமேஜ் எஃபெக்ட்ஸில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ப்ராம்ப்டில் எனக்கு தேவையில்லாததில் எடுத்துகிட்டு தேவையானதை நம்ம வேணும்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதெல்லாம் வேணாம், அதனால் நான் எடுத்துகிட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து கிரியேட் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே வந்து 4 இமேஜ் கொடுத்துருக்கு. இதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த இமேஜை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைனா இந்த ப்ராம்ப்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் கிரியேட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி இமேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ இதே மாதிரி தான் நான் வந்து 10 சீனுக்கு இமேஜ் வந்து ரெடி பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இமேஜஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, கேரக்டரோட அப்பியரன்ஸ் வந்து கொடுத்துருக்கும், என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு 2 கேரக்டர்ஸும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க, கேரக்டரோட அப்பியரன்ஸ் சேஞ்ச் பண்ணாதீங்க. அடுத்ததான் அந்த சீனில் என்னென்ன வரணுமோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து கிரியேட் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் மாறாமல் இமேஜஸ் வந்து நம்மளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக சீன் பை சீனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 7 சீனுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஃபேஸ் மாறாமல் கன்சிஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண எல்லா சீனுக்குமே இமேஜஸை கன்சிஸ்டண்ட்டாக கிரியேட் பண்ணிடுங்க. ஸ்டெப் 2ல் சீனில் வர கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே கன்சிஸ்டண்ட்டாக ஃபேஸ் மாறாமல் கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்ததாக ஸ்டெப் 3ல் நான் ஏற்கனவே தமிழ் டைலாக்ஸ் எழுதி வச்சிருக்கேன். அந்த டைலாக்ஸை இங்கிலீஷில் எப்படி சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்னா, டைலாக்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற டைலாக்ஸ் வந்து ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் தமிழில் ஏற்கனவே ஒவ்வொரு சீனுக்குமே டைலாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த டைலாக்ஸ் வந்து சீன் 1ல் கொடுத்து எப்படி VO3 ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்ன ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கேன்னா, கிரியேட் VO3 ப்ராம்ப்ட் ஃபார் சீன் 1ன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கேன்னா, நான் கிரியேட் பண்ண டைலாக்ஸ் வேணும், ஏற்கனவே சீன் 1ல் இருக்கிற டைலாக்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கேன். ஸோ கேட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற டைலாக்ஸ் வந்து கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து அது ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி கொடுத்துருப்பாருங்க. ஸோ டைலாக்ஸ் வந்து தமிழில் இருக்குது, எனக்கு வந்து தமிழில் வேணாம், இங்கிலீஷில் வேணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால டைலாக்ஸ் வந்து இங்கிலீஷில் வேணும்னு கேட்டிருக்கேன். ஸோ இங்கிலீஷில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருச்சு. இதே மாதிரி தான் 10 சீனுக்குமே VO3 ப்ராம்ப்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண ப்ராம்ப்ட் வச்சு எப்படியோ ஒரு வீடியோ கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டெப் 3ல் டைலாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம், VO3 ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிட்டோம். ஸ்டெப் 4ல் என்ன பண்ண போறோம்னா, நம்ம கிரியேட் பண்ண ப்ராம்ப்ட் வச்சு வீடியோ கிரியேட் பண்ணலாம். ஸோ எப்படி வீடியோ கிரியேட் பண்ணலாங்கிறத இந்த ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ப்ராம்ப்ட் ரெடி பண்ணிட்டோம். இந்த ப்ராம்ப்ட் வச்சு எப்படி வீடியோ கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு ஃப்ளோன்னு சர்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்கை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிரியேட் வித் ஃப்ளோ கொடுக்கலாம். ஃப்ளோவோட இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒவ்வொரு சீனுக்கு உண்டான வீடியோவுமே இந்த மாதிரி தான் ஃப்ளோவில் கிரியேட் பண்ணேன். ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணலன்னு பார்க்கலாம். இங்கே டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரேம் டு வீடியோ இருக்கும், இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராம்ப்டை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ டைலாக்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கிற டைலாக்ஸை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ வந்து ப்ராம்ப்ட் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்தது இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் பட்டன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே அப்லோட் ஆப்ஷன் காட்டும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம் ஒவ்வொரு சீனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ ஒவ்வொரு சீனுக்குமே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த இமேஜை ஒவ்வொரு சீனுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணி நம்ம எல்லா சீனையுமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து ஃபஸ்ட் சீனுக்கு உண்டான இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம இப்போ செலக்ட் பண்ண இமேஜ் வந்து இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த பட்டனை கொடுத்தா நம்மளுக்கு உண்டான வீடியோ வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ வீடியோ வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா நமக்கு தகுந்த மாதிரி வீடியோ வர வரைக்கும் ப்ராம்ப்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஃபைனலாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வீடியோ வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு சீனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வீடியோ வந்து கிரியேட் பண்ணுங்கள். VO3 யூஸ் பண்ணி நம்மளால 1 மணி நேரத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிமையே கிரியேட் பண்ண முடியும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்களும் AI ஷார்ட் ஃபிலிம் கிரியேட் பண்ணுங்கள்.